இந்த புள்ள பச்சை புள்ள என்னங்க பண்ணுச்சு? நேற்று இன்னைக்கு காலைல தான் பறந்துருக்குதுங்க ரோட்டில். அதுவும் ரோட்லங்க இங்கெல்லாம் ஆடு குட்டி போட்டாலும் நாய் தூக்கிட்டு போயிருங்க. ஆடு குட்டி போட்டாலும் நாய் தூக்கிட்டு போயிடும். மாவு கூட கழுவலைங்க, தலையை கூட ஒன்றும் பண்ணல. பாருங்க, இதெல்லாம் நியாயமா? பச்சை குழந்தைய விட்டு போய்க்கிறாங்க. அவங்கள என்ன பாவம் பிடிக்க சொல்லுங்க? புள்ள உயிரை ட்ரீட்மெண்ட் குழந்தைக்கு முதல்ல கொடுக்குறாங்க. பாருங்க, டெலிவரி பார்த்துக்கிறாங்கப்பா. வீடே கட்டி வச்சுக்கிறாங்க. பாருங்க, எல்லாமே டெலிவரி கூட பார்த்துக்கிறாங்க. வேற எதனா ஆயுதம் எதனா கிடைக்குதா? எதுவுமே கிடைக்கல. அந்த இங்கே தானே கிடந்துச்சுன்னா அனைத்து நண்பர்களும் எல்லாம் பார்த்து இந்த குழந்தைக்கு எல்லாம் ஒரு வழி செய்யுங்க. பாவம் பொம்பளை பிள்ளை, அது வேற. பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிலங்குழந்தை ஒண்ணு சாலையோரமா வீசப்பட்ட நிலையில திருநங்கை ஒருத்தங்க அந்த குழந்தைக்கு தாயா மாறி அதை பத்திரமா மீட்டு மருத்துவ ஊழியர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. திருநங்கையுடைய இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மாவு கூட கழுவலைங்க, தலையை கூட பாருங்க, இதெல்லாம் நியாயமா? பச்சை குழந்தைய விட்டு போய்க்கிறாங்க. அவங்கள என்ன பாவம் பிடிக்க சொல்லுங்க? புள்ள உயிரை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில டோல்கேட் ஒண்ணு இருக்கு. இந்த பகுதியில தான் ஒரு குழந்தை ஒண்ணு சாலையோரமா கிடந்ததா சொல்லப்படுது. பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிலங்குழந்தை ஒண்ணு சாலையோரமா போடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெண் குழந்தை சாலையோரமா போடப்பட்டிருந்த நிலையில குழந்தைய பார்த்த அந்த வழியா வந்த திருநங்கை ஒருத்தங்க அத பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. இப்படி குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்களே அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை அந்த திருநங்கை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு இந்த குழந்தையுடைய பெற்றோரை அவங்க அங்க தேடினதா கூறப்படுது. அதுக்கப்புறமா 108 ஆம்புலன்ஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவ ஊழியர்கள் விரைந்து வந்து குழந்தைய மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. இப்படி பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிலங்குழந்தை ஒண்ணு சாலையோரமா வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல திருநங்கை ஒருத்தங்க அதை பத்திரமா மீட்டு மருத்துவமனைக்கு கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருநங்கை தாயாக உருமாறிய தருணம் அப்படின்னு திருநங்கை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுட்டு வருது.